கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. மௌன யுத்தம் பாகம் 3ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒருவித மௌனத்துடன் நாட்கள் சென்றன. ஒரு விடுமுறை நாளில் சுமித்ரா தன் தாய் தந்தையிடம் திருமணத்திற்கு சம்மதம் என்றாள். சுமிமா, உனக்கு முழு சம்மதம்தானே? இல்லை, எங்களுக்காக சொல்றியா என்றார் சுந்தர். இல்லை அப்பா, எனக்கு முழு சம்மதம்தான் என்றாள். சுந்தரும் சித்ராவும் மும்மரமாக மாப்பிள்ளையை தேடும் படலத்தை தொடங்கினர். சுந்தரின் பெரியப்பாவின் மகள் ஜோதி தன் மகள் நிர்மலாவின் திருமணத்திற்கு அழைப்பதற்காக தன் கணவருடன் சுந்தர் வீட்டுக்கு வந்தாள். தன் பிரியமுள்ள தங்கியை பார்த்தவுடன் சுந்தரை கையிலேயே பிடிக்க முடியவில்லை. ஜோதியும் சுந்தரும் பழைய நினைவுகளை பற்றி உரையாடி உண்டு கழித்தனர். இரவுதான் சுந்தர் ஜோதியை வீட்டிற்கு செல்லவே அனுமதித்தார். நிர்மலாவின் திருமணத்திற்காக சித்ரா சுமித்ரா இருவரையும் 3 நாட்கள் விடுப்பு எடுக்க வைத்து கூட்டிச் சென்று விட்டார். திருமண வீட்டில் சுமித்ராவுக்கு ஏற்ற வரன் பார்த்து தரும்படி தன் உறவினர்களிடம்